அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை மாவட்டம் சார்பாக புதிய வேளாண் திருத்த சட்டங்களை கண்டித்து தஞ்சை மாநகரிலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் வெள்ளத்திற்கு இடையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய ஜமாத் நடத்துவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், விவசாயிகளின் போராட்டம் இன்று டெல்லியிலே முகாமிட்டிருக்கின்றது. டெல்லியிலே நடக்கக்கூடிய இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பச்சையர்களுக்காகத்தான் இந்த போராட்டம். கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலியாக மத்திய அரசு இன்று மாறிவிட்டது. கார்ப்பரேட்டுகளை இந்த நாட்டை விட்டு அடித்து ஓட்டுவதற்காகத்தான் இந்த போராட்டம். பாசிச பாஜக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது. மிருக பலத்தோடு தேர்தல் ஓட்டு மிஷின்களை பல்வேறு விதமான தில்லுமுள்ளுகளை செய்து அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஆட்சி கட்டிலே இருந்து கீழே இறக்குவதற்காகத்தான் இந்த போராட்டம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த போராட்ட களங்களை நாம் தஞ்சையிலே இன்று பத்த வைத்திருக்கின்றோம். டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே பல்வேறு விதமான தியாகங்களுக்கு மத்தியிலே அங்கு விவசாயிகள் ஒன்று குழுமி இருக்கின்றார்கள். டெல்லியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் கடுமையான பனிப்பொழிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அதுவும் குறிப்பாக கொரோனாவுடைய பேரிடர் இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே லட்சோப லட்ச விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே இருந்து டெல்லியை முற்றுகையிட்டு இன்று போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். பொதுவாக போராட்டம் என்று சொன்னால் அந்த போராட்ட களங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே போராட்டக்காரர்கள் செய்து கொடுப்பார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய போராட்டங்களை பொறுத்தவரை தன்னார்வமாக தன்னெழுச்சியாக எப்படி மக்கள் வந்து கலந்து கொள்கின்றார்களோ அதை போல டெல்லியிலே இன்று வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருமே தங்களுக்கான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்வதற்காக ஒரு மாத காலம் ஆனாலும் கூட டெல்லியிலேயே முகாமிட்டு தங்களுடைய உணவை அவர்கள் சாலைகளிலே உட்கார்ந்து தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். பச்சிளம் குழந்தைகளும் முதியோர்களும் பெண்களும் களத்திலே நின்று தங்களுடைய போராட்ட தீயை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் என்பது 3 மாநிலங்களையும் கடந்து அண்ட மாநிலங்களில் எல்லாம் இன்று பரவி டெல்லியை நோக்கி டெல்லி சலோ என்கின்ற கோஷத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்தெல்லாம் டெல்லியை நோக்கி இன்று படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் என்பது எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? என்ன காரணம்? இவ்வளவு இந்திய சுதந்திர வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை டெல்லி ஏன் சந்தித்திருக்கின்றது? உலக மக்கள் எல்லாம் இன்றைக்கு பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். இந்த இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடாக இருந்தும் கூட, விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்தும் கூட, நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பின்னால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி ஏன் இன்னும் கிடைக்காமல் இருக்கின்றது என்று உலக நாடுகளே இன்று திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, டெல்லியில போராட்டத்தை நடத்தக்கூடிய இந்த விவசாயிகள் அறவழியில போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய விவசாயிகளின் மீது மத்திய பாசிச பாஜக அரசு தண்ணீரை பீத்து அடிக்கின்றார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கடும் பனிப்பொழிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடுமையான அந்த பனிப்பொழிவிலும் தண்ணீரை பீச்சு அடிச்சா என்ன ஆகும்? இதுல 3 விவசாயிகள் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரை இழந்திருக்கின்றார்கள். தடியடி நடத்தியிருக்கின்றார்கள், தாக்குதல்களை வைத்திருக்கின்றார்கள், துணை ராணுவ படையை குமைத்திருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், ஒரு அரசு என்பது தங்களுடைய குடிமக்களை காப்பதற்காக இந்த அரசா
குடிமக்களை அழிப்பதற்காக அரசா? இந்த நாட்டினுடைய வளத்தை உருவாக்கக்கூடிய, நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, அறவழியில போராடக்கூடிய விவசாய மக்களை அடித்து துவைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இவர்கள் அடித்ததற்கு பின்னால் தான் லட்சோப லட்சம் மக்கள் விவசாயிகள் அங்கே அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். கார்பரேட்டுகளுடைய கால்களை பிடிச்சு நக்கி கொண்டிருக்கு மத்திய அரசு. அவன் கோடிக்கணக்கில் என்ன செய்யறான்? பொருளாதாரத்தை சுரண்டி விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி போறான், வரி ஏய்ப்பு செய்யறான். அந்த கார்பரேட்டுகளுடைய பொருளாதாரத்தை எல்லாம், அந்த ஏச்சுக்களை எல்லாம் அவர்கள் ஒரு பக்கமாக தாங்கி பிடித்துக் கொண்டு ஏழை பாளைகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வயிற்றில இன்றைக்கு அடைக்கக்கூடிய நிலையை நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்ட களங்கள் இந்த அளவுக்கு தீவிரமாக போகுவதற்கு என்ன காரணம்? எதனால் விவசாயிகள் இந்த சட்டத்தை எதிர்க்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையான சில விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திற்கு பின்னால் விவசாயம் என்பது 50% மக்கள் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்படி விவசாயத்தை செய்து வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஏபிஎம்சி என்று சொல்லக்கூடிய மண்டிகளை அரசாங்கமே நிறுவுது. 1965 அரசாங்கமே மண்டிகளை நிறுவி, சந்தைகளை நிறுவி என்ன செய்யறாங்கன்னா, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை, நெல், கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட விலையில குறைந்த ஒரு ரேட்டை நிர்ணயம் செய்து, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய குறைந்த ஆதரவு விலையை குறித்து அரசாங்கம் வாங்கிக்குது. அதுக்கு மேற்கொண்டு வாங்குவதாக இருந்தால் அங்க இடைத்தரகர்கள் அந்த இடத்துல அதிக விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க. தரகர்கள் அல்லது வியாபாரிகள் அந்த அதிக ரேட்டு கொடுத்து வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய குறைந்த ஆதரவு விலையாவது அந்த விவசாயிகள் வாங்கிட்டு போயிருவாங்க. உதாரணத்துக்கு 1 கிலோ நெல் இன்னைக்கு தஞ்சையில நெல் விளையுதுன்னு சொன்னா 1 கிலோ நெல்லுக்கான குறைந்த ஆதரவு விலையை அரசாங்கம் அறிவிக்கும். 15 ரூபாய் அறிவிக்குதுங்களேன். அதை கொண்டு போய் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய மண்டியில விவசாயிகள் விற்பார்கள். 15 ரூபாய்க்கு மேலதான் விற்க முடியும். 15 ரூபாய்க்கு கீழே என்ன செய்ய மாட்டாங்க, எந்த அந்த வரக்கூடிய வியாபாரிகள் வாங்க மாட்டாங்க. 15 ரூபாய்க்கு மேல 18, 20, 25 அந்த வியாபாரிகள் அந்த நெல்லினுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவார்கள். ஒருவரும் வாங்கவில்லை என்று சொன்னால் அரசே அனைத்து நெல்களையும் கொள்முதல் செய்து கொள்ளும். அப்ப விவசாயிகளுக்கு இந்த மண்டி முறையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருந்தது. குறைந்தபட்ச ஆதரவு விலையும் கிடைத்து வந்தது. இந்த நிலையிலே தான் இன்றைக்கு இந்த புதிய வேளாண் திருத்த சட்டத்தில பல மாறுதல்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. அதுவும் இந்த சட்டத்தை எப்ப கொண்டு வராங்க? கொரோனாவுடைய பேரிட நாடு முழுவதுமே அமல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் அவசரமாக இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அதுவும் அவசர சட்டமாக ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதாக இருந்தால், புதிய சட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் பல விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த சட்டத்திற்கான காரண காரியங்கள் சொல்லப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை தெரிய வேண்டும். மாநில முதல்வர்களுடைய கருத்துக்களை அறிய வேண்டும். விவசாய சங்கங்களுடைய கருத்துக்களை அறிய வேண்டும். அதிலோட அனைத்து சாதக பாதகங்களையும் அறிந்த பின்னால் தான் அந்த சட்டத்தை இயற்ற வேண்டும். ஆனா என்ன செய்யறாங்க? அவசர சட்டமாக கொண்டு அவர்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதியுடைய ஒப்புதலையும் அந்த செப்டம்பர் மாதத்திலேயே பெறக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இந்த 3 அவசர சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். ஒன்று என்ன? ஒப்பந்த சாகுபடி சட்டம். ஒரு சட்டம் ஒப்பந்த சாகுபடி சட்டம். இரண்டாவது சட்டம் வேளாண் விளைபொருட்கள் விற்பனை சட்டம். மூணாவது சட்டம் அந்நிய பொருட்கள் திருத்த சட்டம். ஏற்கனவே இருந்த சட்டம். இந்த சட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான திருத்த சட்டம் என்கின்ற இந்த 3 சட்டத்தையுமே செப்டம்பர் மாதத்தில் ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு நிறைவேற்றுகின்றார்கள். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன? என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றது என்று பார்த்தால், இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையே நிர்மூலமாக்கக்கூடிய அனைத்து அம்சங்களுமே அதுல நிரம்பி இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு விவசாயிகள் ஒரு
விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களை முதல்ல ஆரம்ப காலத்துல மண்டியில கொண்டு போய் வித்தாங்கல்ல, இப்ப மண்டியில போய் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விவசாயிகளுடைய விளை நிலங்களுக்கு தனியார் கம்பெனிகள் வருவாங்க. இன்னைக்கு எப்படி ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கின்றதோ, அதானி கம்பெனி இருக்குதோ, இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அதற்கான ஒரு ஒப்பந்தத்தை விவசாயிகளிடத்துல போடுவாங்க. அந்த ஒப்பந்தத்துல முதலாவதாக என்ன நடக்கும், எந்த பொருளுமே விளைவிப்பதற்கு முன்னாடியே வேளாண் ஒப்பந்தம் போடப்படும். அந்த ஒப்பந்தத்தில உதாரணத்துக்கு எங்க கம்பெனிக்கு உருளைக்கிழங்கு வேணும் என்று சொன்னால், இன்ன சைஸ்ல உருளைக்கிழங்கு வேணும், இன்ன தரத்துல உருளைக்கிழங்கு வேணும், இத்தனை கிலோ உருளைக்கிழங்கு வேணும், இன்ன காலகட்டத்தில் உருளைக்கிழங்கு வேணும். இவ்வளவு ஷரத்துகளோட என்ன செய்வாங்க, அந்த பெரிய பன்னாட்டு கம்பெனிகள் விவசாயிகளை அணுகுவார்கள். இப்ப விவசாயிகள் என்ன செய்வாங்க, சரி நாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்து வரோம் என்று சொன்னால் ஒரு 10% முன்தொகையாக கொடுத்து விட்டு அக்ரிமெண்ட் போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் சரியா நடக்குமா, நடக்க இயலுமா, இந்த ஒப்பந்தத்தை நாம கவனிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. ஒரு கணவன் மனைவிடத்துல இப்படி ஒப்பந்தம் போட முடியுமா? நான் இந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தை வெள்ளையா இருக்கணும், அழகா இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும் என்று ஒப்பந்தம் போட முடியுமா? ஆனா உருளைக்கிழங்கு என்ன சைஸ்ல வருங்கிறது விவசாயிக்கு தெரியுமா? மழை வருமா வராதாங்கிறது விவசாயிக்கு தெரியுமா? உருளைக்கிழங்கு உருண்டையா தான் வருது, நீட்டா வரக்கூடாதா? அந்த விவசாயிகளிடத்துல இவ்வளவு ஷரத்துகளை போட்டு செய்து பன்னாட்டு கம்பெனிகள் நாளைக்கு அந்த ஒப்பந்தத்தை போடுவார்கள். போட்டதின் அடிப்படையில் விவசாயி கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒப்பந்தம் அங்க மீறப்பட்டாச்சு. குறிப்பிட்ட அந்த விலையை இந்த பன்னாட்டு கம்பெனிகள் தரமாட்டாங்க. அவர்கள் கேட்ட தரத்தில் உள்ள பொருளை மட்டும்தான் வாங்குவார்கள். மற்ற பொருளெல்லாம் வீணா போகும், மண்டிகள் எல்லாம் மூடப்படும். இன்னைக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் தனியார்கள் எங்கெல்லாம் வருகின்றார்களோ அங்கே தனியார் துறைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? தனியார்களும் பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க, அரசும் பள்ளிக்கூடம் நடத்துது. அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் என்னாச்சு, தனியாருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தரத்திலே உயர்ந்து அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு போய் கொரோனாவினுடைய தாக்கத்தினால் வேறு வழி இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிஎஸ்என்எல் ஒரு கம்பெனியை அரசு வச்சு நடத்துச்சு, டெலிபோன் கம்பெனி. பிறகு என்ன செய்யறான், தனியாருக்கு எல்லாத்தையும் தாரை வார்த்த பின்னால் இன்னைக்கு எல்லா கம்பெனியும் அழிச்சு பிஎஸ்என்எல் என்கின்ற ஒரு கம்பெனியே இல்லை என்கின்ற அளவுக்கு ஆகி ஜியோ கம்பெனிக்கார ரிலையன்ஸ் ஜியோக்கு கோலோச்சக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். அப்ப தனியாருக்கு அந்த மண்டி என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து அவர்கள் வாங்கினாலும் கூட ஒரு கட்டத்தில் அந்த கார்பரேட் கம்பெனிகள் என்ன விலையை நிர்ணயம் செய்கின்றார்களோ அந்த விலையைத்தான் விவசாயிகள் கொடுக்க வேண்டும். அந்த விலையை கொடுக்க முடியுமா? அவர்கள் கேட்கிற தரத்தில் கொடுக்க முடியுமா? வெயில் வரலாம், மழை வரலாம், புயல் வரலாம், பேரிடர்கள் ஏற்படலாம். அரசாங்க மண்டியாக இருந்தால் என்ன செய்வார்கள், பேரிடர் ஏற்படக்கூடிய நேரத்தில் நிவாரண தொகை வழங்குவார்கள், இலவச மின்சாரத்தை கொடுப்பாங்க, உர மானியம் கொடுப்பார்கள். இங்க கார்பரேட் கம்பெனி என்ன செய்யறான், தான் வைத்திருக்கக்கூடிய விதைகளை கொடுக்கிறான். விவசாயிகள் கவனிக்கணும், இந்த போராட்டம் என்பது விவசாயிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கான போராட்டம். ஏன், கம்பெனிக்காரன் தரக்கூடிய அந்த விதை இருக்குதே, அந்த விதை எப்படியாப்பட்ட விதை இருக்கு தெரியுமா? மலட்டு தன்மை உடைய விதை. போட்டா ஒரு முறை தான் விதையும், அதை விதை நெல்லாக ஆக்க முடியாது. அப்படி மலட்டு தன்மை உடைய விதைகளைத்தான் அவர்கள் விற்பனை செய்கின்றார்கள், விற்பனை செய்ய இருக்கின்றார்கள். உரங்கள் அவர்கள் தருவார்கள், பூச்சிக்கொல்லி மருந்தை அவர்கள் தருவார்கள், அதுக்கான பணத்தை அவர்கள் நிர்ணயிப்பார்கள். ஒரு கட்டத்தில் விவசாயிகள் எல்லாம் தங்களுடைய சொந்த நிலத்திலேயே அவர்கள் அடிமையாக ஆக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். இதனால் தான் எதிர்க்கப்படுகின்றது. எதிர்க்கப்படுவதற்கு என்ன காரணம்? கார்பரேட்டுகள் தான் அனைத்தையுமே தீர்மானிப்பார்கள் என்று சொன்னால் விவசாயிகளுடைய நலன் என்ன ஆகிறது? குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீங்க நிர்ணயிக்க வேண்டும், அதிலேயாவது ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. தனியாருக்கு நீங்க கொடுக்குறீங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை என்கின்ற ஒன்று இருக்குல்ல, அந்த ஆதரவு விலையாவது அந்த தனியார்கள் நிர்ணயிக்கட்டும் என்று சொன்னால்
அந்த திருத்தத்தையும் கொண்டு வரல இதுவரையிலும். அதே மாதிரி அடுத்து என்ன கொண்டு வரோம், இந்த விவசாய பொருட்களை யார் வேணாலும் எங்க வேணாலும் விற்கலாம் வாங்கலாம். முதல்ல அத்தியாவசியமான பொருட்களை விற்கக்கூடிய இடமாக வாங்கக்கூடிய இடமாக எது இருந்தது, அரசாங்கத்தினுடைய மண்டி இருந்துச்சு. இப்ப என்ன நிலைமை, இந்தியா முழுவதும் யார் வேணாலும் எங்க வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பதுக்கலாம். பதுக்கலுக்கு ஏற்ற வகையில அத்தியாவசிய பொருட்களுடைய பட்டியலில இருந்து உருளைக்கிழங்க நீக்கியாச்சு, வெங்காயத்தை நீக்கியாச்சு, அரிசியை நீக்கியாச்சு, கோதுமையை நீக்கியாச்சு. ஒரு கட்டத்தில் அத்தியாவசியமான பொருட்களை இதற்கு முன்னால் குறிப்பிட்ட அளவுக்கு மேல குடோன்கள்ல சேமிச்சு வைக்க கூடாது, அரசாங்கம் சீஸ் பண்ணும். சமீபத்தில் வெங்காய விலை உயர்ந்த நேரத்தில் அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுது, வெங்காய ஏற்றுமதிக்கு தடை. ஏன் சொல்றான், வெங்காய ஏற்றுமதிக்கு தடை என்று சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா, வெங்காயம் அத்தியாவசிய பட்டியலில் இருந்துச்சு. இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்யறான், அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிலே இருந்து 22 பொருட்களை நீக்கிவிட்டான் என்று சொன்னால் யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் எத்தனை லட்சம் டன்னு வேணாலும் குடோன்ல சேமிச்சு வைக்கலாம். இப்ப இதுல என்ன நடக்கும், குரங்கு கதை மாதிரி தான் நடக்கும். குரங்கு கதை தெரியுங்களா உங்களுக்கு, ஒரு ஊருக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் போனான். கார்பரேட் கம்பெனிக்காரன் எப்படி கொள்ளையடிப்பான் என்பதை விளங்குவதற்காகத்தான் இந்த குரங்கு கதையை பரவலா சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு போய் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் ஊர்ல மொத்தம் குரங்கு எவ்வளவு இருக்குன்னு ஒரு புள்ளி பட்டியல் எடுக்கிறான். 100 குரங்கு இருக்கு. இப்ப என்ன செய்யறான், யாரெல்லாம் குரங்க பிடிச்சிட்டு வரீங்களோ ஒரு குரங்குக்கு நான் 100 ரூபாய் தரேன்னு அறிவிக்கிறான். தேடி பிடிச்சு பார்த்து 50 குரங்க கொண்டாண்டாங்க. ஒரு குரங்குக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தான், 100 ரூபாய் கொடுத்தான். இப்ப அடுத்து என்ன செய்யறான், இப்ப குரங்கு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, 50 குரங்கு தானே இருக்கு. அடுத்து என்ன செய்யறான், இப்ப குரங்குக்கு நான் 200 ரூபாய் தரேன்னு அறிவிக்கிறான். இருக்கிற 30 குரங்கு என்ன செய்யறான், தேடி பிடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டான். மீதி அங்க இருக்கிற எத்தனை குரங்கு, 20 குரங்கு. இப்ப சொல்றான், இப்ப மீதி இருக்க 20 குரங்கு இவன் பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்ப சொல்றான் ஒரு குரங்குக்கு நான் 2000 ரூபாய் தரேங்கிறான். ஏற்கனவே பிடிச்சிட்டு வந்த குரங்கு இருக்குல்ல 50, 30, 80 குரங்கு. இந்த 80 குரங்க 1500 ரூபாய்க்கு கள்ள மார்க்கெட்ல இவனே விக்கிறான். இப்ப 2000 ரூபாய் சொன்னா கொடுப்பான் நம்பி என்ன செய்யறாங்க, 1500 ரூபாய்க்கு எல்லாருமே குரங்க வாங்கினதுக்கு அப்புறம் அங்க பொட்டியை தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். இதான் கார்பரேட்டுகளுடைய உலகம். எப்படி இந்த குரங்கு வியாபாரத்தை செய்தார்களோ இதே மாதிரி தான் பிஎஸ்என்எல் ஓய்த்தார்கள். 3 மாத இலவசம், அன்லிமிட்டட் டாக் டைம், கவர்ச்சியான திட்டங்கள் எல்லாம் கொடுப்பான். இப்ப ரிலையன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை என்ன, எவ்வளவு அவன் டேட்டாக்களை உயர்த்திருக்கான், ரேட்டை உயர்த்திருக்கான். சுத்தி இருந்த கம்பெனிகளை என்ன, வோடாபோன் எங்க போச்சு, பொன்வண்டு சோப் எங்க போச்சு, கோல்ட் ஸ்பாட் எங்க போச்சு. கொக்கோ கோலாவை விட கூல் ட்ரிங்க்ஸ் அனைத்துமே கெடுதி ஒரு பக்கம். கோல்ட் ஸ்பாட் என்கின்ற ஒன்றை நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தோமே, அந்த கோல்ட் ஸ்பாட் அந்த குளிர்பானம் எங்க போச்சு. பன்னாட்டு நிறுவனங்கள் என்று வந்துவிட்டால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே சாகடித்து விடுவார்கள். அம்பாசிடர் கார் எங்க போச்சு. ஒரு காலகட்டத்தில் அமைச்சர்கள் அம்பாசிடர் கார் பயன்படுத்தினாங்கல்ல, இன்னைக்கு எங்க போச்சு அம்பாசிடர் கார். அப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் என்று உள்ளே வந்துவிட்டால் உள்ளூர் தயாரிப்புகளை நாசமாக்கி விடுவார்கள். கார்பரேட் கம்பெனிகள் வந்துவிட்டால் சிறு குறு தொழிலாளர்களை அழித்து விடுவார்கள் என்பதைத்தான் கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாகத்தான் செயற்கையான பதுக்கல்கள் உருவாக்கப்பட்டு அங்கே விவசாய பொருட்கள் ஒரு இடத்துல கம்மி அடிமாற்று ரேட்டுக்கு வாங்குவான், குடோன்ல லட்சக்கணக்கில் சேமித்து வைப்பான். இன்னைக்கு அதானி ஃபார்ம்ஸ் என்ன செய்யறான், லட்சக்கணக்கான டன்கள் மதிப்புள்ள ஜைலோக்களை உருவாக்கி வச்சிருக்கான். 14 இடங்கள்ல 18,50,000 மெட்ரிக் டன், 18,50,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள 14 ஜைலோக்களை. இந்த திட்டங்கள்லாம் இன்னும் நடைமுறைக்கே வரல. ஆனா அதுக்குள்ள யாருக்கு தெரிஞ்சிருக்கு, அதானி கம்பெனிக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. யார் மூலமா, அரசு மூலமாக தெரிஞ்சு நாடு முழுவதும் 14 குடோன்களை தயார் பண்ணி வச்சிருக்கான், ரெடியா இருக்கான். இப்ப உடனடியாக கோடிக்கணக்கான விவசாய பொருட்களை எல்லாம் அவன் பதுக்குவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று சொன்னால், இப்ப நம்முடைய கடமை என்ன, இந்த இடத்துல விவசாயமும் ஒட்டுமொத்தமாக அழிந்து நாசமாக போயிடும். ஒரு கட்டத்தில் விவசாயிகள் தங்களுடைய கடனை அடைக்க முடியாமல் பெரும் முதலாளிகளுக்கு
கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தங்களுடைய நிலத்தை எல்லாம் குடித்துவிட்டு அவர்கள் அடிமையாக போகுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இந்த சட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சட்டத்தை விவசாயிகள் கடுமையான முறையில் எதிர்க்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் இதனால் தான் எதிர்த்து வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசு என்னெல்லாம் சட்டத்தை கொண்டு வருகின்றார்களோ எல்லாத்துக்கும் ஆமாசாமி. முதல்ல சிஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு ஆமாசாமி போட்டுட்டு இங்க தமிழகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய எதிர்ப்புக்கு பின்னால் என்ன சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க தெரியாம கையெழுத்து போட்டோம். நீட்டுக்கு ஆமாசாமி போட்டு என்ன செய்யறாங்க, அது 7.5% எங்களுக்கு கொடுக்கணும். இப்படியாக அவர்கள் அடிமை சாசனம் செய்து கொண்டு தான் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்றார்கள். இப்ப இந்த வேளாண் திருத்த சட்டங்களுக்கு ஆதரவாக அவர்கள் கையொப்பம் இட்டிருக்கின்றார்கள். தமிழகமே கொந்தளிக்க வேண்டும். ஒரு புறம் என்ன சொல்றாரு, நாங்கள் எல்லாம் விவசாயிகளுடைய நண்பன், நானே விவசாயி தான். யாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்கின்றாரு, நானே விவசாயி தான், நான் விவசாயிகளுடைய நண்பன் என்று சொல்றாரு. விவசாயிகள்கிட்ட ஓட்டு கேட்டு போக முடியுமா? தமிழகத்திலே அதிமுக அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டு தஞ்சாவூர்ல காலெடுத்து வைக்க முடியுமா? முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் பாக்குற பஞ்சாப்ல சிரோன்மணி அகாலிதள் என்ன செய்யறான், நீண்ட காலமாக பிஜேபி கூட்டணியில இருந்தவன் பதவியை தூக்கி எறியறான் மூஞ்சியிலே. ஏன் எறிந்தான்? விவசாயிகளுடைய எழுச்சி. தஞ்சை மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்ட களத்தில் இறங்குவார்கள் என்று சொன்னால் அதிமுக அரசு திணறடிக்கப்படும். அந்த ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணிலே விவசாயம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் போராட்ட தீ தஞ்சை முழுவதுமே பற்றி எரிய வேண்டும். இந்த தீ தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற வகையில் திட்டமிட்டு நாம் காரியம் மாற்ற வேண்டும். சரி, இப்படி தனியாருக்கு கொடுக்குறியப்பா, நீ என்ன செய்யலாம்? மண்டிகளை கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த பொருட்களை உரிய முறையில் தரம் உயர்த்தி அதை பாதுகாத்து அதற்குண்டான என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றதோ அதை இந்தியா முழுவதும் செய்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு கொரோனாவில பல கம்பெனி வீழ்ந்துருச்சு. கொரோனாவில வளர்ச்சி கண்ட ஒரே துறை இருக்கு என்று சொன்னால் அது வேளாண் துறை மட்டும்தான். ஆனால் அதானி அம்பானி குடும்பங்கள் எல்லாம் கோலோச்சனை செய்யறான். இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய். உலகத்தில் 4வது பணக்காரனா இன்னைக்கு அம்பானி வந்துட்டான். உலகத்திலேயே 4வது பணக்காரனாக வந்து 1,20,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டிலே மட்டும் அம்பானியுடைய பொருளாதாரம் அதிகரிச்சிருக்கு. எப்படி? ஒரு பக்கம் விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டு 10,000 பேருக்கு மேல இந்த நாட்டில் இறந்திருக்கான். ஒரு பக்கம் அம்பானி 1,20,000 கோடி ரூபாய் அவனுக்கு பொருளாதாரம் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், இந்த மத்திய அரசும் மாநில அரசும் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான இந்த செயல்பாடுகளை இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களை தக்க முறையிலே தேர்தல் வரக்கூடிய நேரங்களிலே மக்கள் எதிர்கொள்வார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு 2 நிமிஷம் கோஷம் முடிச்சிடலாம். 2 நிமிஷம். போராட்டம், இது போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம். திரும்ப பெறு, திரும்ப பெறு, வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு, மத்திய அரசு, மத்திய அரசு திரும்ப பெறு, திரும்ப பெறு, வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு, வேளாண் சட்டத்தை திரும்ப பெறு. மக்கள் புரட்சி வெடிக்கும் முன்னே, மக்கள் புரட்சி வெடிக்கும் முன்னே கருப்பு சட்டத்தை திரும்ப பெறு, கருப்பு சட்டத்தை திரும்ப பெறு. தமிழக அரசு, தமிழக அரசு அமல்படுத்தாது, 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 அமல்படுத்தாது. விவசாயியின் வாழ்வை முடிக்கும் விவசாய சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தாது, 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 தமிழகத்தில் அமல்படுத்தாது. போராட்டம், இது போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த போராட்டம் நிறைவு பெறுது. நன்றி உரை மாவட்ட பொருளாளர் அஸ்ரப் அலி அவர்களை நிகழ்த்துவார்கள். டைம் போலீஸாக டைம் கொடுத்தாங்க. போராட்டம், இது போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம்.
விவசாயிகளின் முதுகெலும்பை விவசாயிகளின் முதுகெலும்பை விவசாயிகளின் முதுகெலும்பை முறிக்கும் சட்டம் கொண்டு வந்தாய் மத்திய அரசு மோடி அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வேளாண் திரும்ப பெறு அல்லாஹ் அக்பர். மாவட்ட பொருளாளர் அஸ்ரப் அலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வை மிகப்பெரிய வெற்றியாக்கிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாகவும், அல்ஹம்துலில்லாஹ், இங்கே பல சிரமங்களுக்கு மத்தியில் குழந்தைகளுடன் குடும்பத்தோடு கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கூறியவனாகவும், இங்கே சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் அதே போல இந்த செய்தியை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கே ஆங்காங்கே நின்று இந்த கொடுமையான சட்டங்களை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த வியாபாரிகள், பொதுமக்கள், பாதசாரிகள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த செய்தி சரியாக உங்களிடத்திலே வந்து சேருவதற்கு நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை ஏற்பாடு செய்த மீனாட்சி ஒலி நிறுவனத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற நிகழ்வுகளை எளிதாக எடுத்துக்கொண்டு அதிகமான மக்கள் வெள்ளத்தை இங்கே நிரப்பிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறியவனாக நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த துஆவுடன் கலைந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்கள் போட்ட வேன் இங்கதான் நிக்குதுமா. அந்தந்த வாலண்டியர் இவங்க ஊர்ல வந்தவங்க பெண்கள் முதல்ல போட்டு ஆண்கள் ஒரு பைக்கலாம். பெண்கள் முதல்ல போட்டோம், ஆண்கள் அந்த வேன்ல பகரமா வச்சிருப்பாங்கம்மா. எந்த வித இடையூறும் இல்லாமல், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் காவல்துறைக்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.